ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம இமேஜினரி ஒன்ஸோட பபிள் டோக்கன் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாம்சங்கும் அதுக்கப்புறம் வந்து ஹூகோன்னு சொல்லி ஒரு ஃபேமஸான கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய பார்ட்னர்ஷிப் அவங்க வச்சுருக்காங்க. அதை நீங்கள் இந்த வெப்சைட்டில் போனாலே உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணணும்னா, உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணி தான் இதில் ஒர்க் பண்ணணும். ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் வித் எக்ஸ்ன்னு இருக்கும். அதை கொடுத்து கனெக்ட் பண்ணி ஆதரைஸ் கொடுத்துக்கோங்க. கனெக்ட் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய டேஷ்போர்டுக்கு வந்து போய்க்கலாம். இதில் வந்து என்டர் வேர்ல்டுன்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்டு வந்துடும். ஸோ இதில் வந்து என்னென்னா 3 வேயில் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒன்று வந்து சோஷியல் பாயிண்ட்ஸ். சோஷியல் பாயிண்ட்ஸ்னால் ட்விட்டரில் வந்து கொடுக்கக்கூடிய டாஸ்க்கு, அதுக்கப்புறம் வேறு சோஷியல் ரிலேட்டடாக உள்ள டாஸ்க் எல்லாமே கொடுப்பாங்க. ஃபாலோ பண்ணுறது, லைக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுறது, ரீபோஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலியமாட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுறோம்ல, அது மூலியமாட்டு இதில் வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த சோஷியல் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா நமக்கு வந்து பபிள் டோக்கனாக வந்து கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. இன்னொரு வே வந்து என்னென்னா பபிள் பாயிண்ட்ஸ். பபிள் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறதுன்னா, இவங்க வந்து பபிள் ரேஞ்சுன்னு சொல்லி ஒரு கேம் வந்து வச்சுருக்கிறாங்க. அந்த கேம் வந்து எப்படி இருக்கும்னா சப்வே சர்ஃபர் கேம் மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணும்போது அதில் காயின்ஸ் வரும். அந்த காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். இந்த காயின்ஸ் தான் வந்து பபிள் பாயிண்ட்ஸ். இந்த பபிள் பாயிண்ட்ஸை வந்து என்னென்னா அவங்க வந்து பபிள் டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. தேர்டு வே வந்து என்னென்னா இமேஜினரி பாஸ். இமேஜினரி பாஸ் சொல்கிறது வந்து அவங்க ட்விட்டரில் வந்து சில கான்டெக்ட்ஸ்லாம் நடத்துவாங்க. ஆக்டிவிட்டி கான்டெஸ்ட் வந்து ஏதாவது ஒன்று வந்து நடத்துவாங்க. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலியமாட்டு உங்களுக்கு வந்து இமேஜினரி பாஸ் வந்து கொடுப்பாங்க. அது ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடை என்டர் பண்ணிங்கன்னா அந்த இமேஜினரி பாஸ் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். அந்த இமேஜினரி பாஸ் வந்து என்னென்னா உங்களுக்கு நிறைய போனஸும் தரதுக்கு ஃப்யூச்சரில் வந்து வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்களுக்கு வந்து ஏர் ட்ராப்பை வந்து கொடுத்துருவாங்க. டோக்கனட் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இதில் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா, இதில் வந்து டேக் பபிள் ட்விட்டரில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு பபிள்னு சொல்லி இந்த கேபிட்டல் லெட்டரில் போட்டு நீங்கள் வந்து டாலர் சிம்பிள் போட்டு டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி யாராவது இந்த மாதிரி பபிள் டேக் பண்ணி ஏதாவது வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா அதில் போய் கமெண்ட், ரீட்வீட், அதுக்கப்புறம் லைக் பண்ணாலும் கூட உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த பபிள் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். அதாவது சோஷியல் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். இதில் வந்து அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது அதை ரைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து லாகின் போனஸ் வந்து இருக்குது. அதுக்கு வந்து கேலண்டர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ வந்து ஒரு கொஞ்சம் டேஸாக தான் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா எனக்கு 5000 பாயிண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது இன்ட்டு 2 பாயிண்ட்ஸு. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த டைமர் எக்ஸ்பயர் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கோ டு ட்வீட் வந்து கொடுத்தீங்கன்னா, இதில் கோ டு ட்வீட்டுன்னு வரும். ஜஸ்ட்டு நம்ம அதை வந்து ட்வீட் பண்ணால் போதும். அந்த ட்வீட்டில் போயிட்டு நம்ம ஜஸ்ட் இதில் வந்து லைக்கு, கமெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டாலர் சிம்பிள் போட்டு பபிள்னு சொல்லி சும்மா டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து போயிட்டு கலெக்ட் ரிவார்ட்னு கொடுங்க. இப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 10,000 சோஷியல் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து என்னென்னா ஃபியூச்சரில் வந்து அவங்க வந்து பபிள் டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இனி இதில் வந்து என்னென்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலியமாட்டும் ஒரு ரெஃபரல்கிட்ட வந்து உங்களுக்கு 10,000 சோஷியல் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இது கோன்னு கிளிக் பண்ணிக்கிட்டு அதை போய் ஃபாலோ பண்ணால் போதும். இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப அதே பேஜில் வந்து கிளைம்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது மூலியமாட்டும் இது எல்லாமே என்னென்னா உங்களுடைய சோஷியல் பாயிண்ட்ஸில் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்படி ஒவ்வொரு டாஸ்க்குமே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கேம் டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மூலியமாக 10,000 சோஷியல் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த கேம் இதில் வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதில் ஒவ்வொரு டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க. உங்கள் இந்த டாலர் பபிள் சிம்பிள் வந்து உங்களோட ட்விட்டர் இதில் வந்து எக்ஸில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டவுன்லோட் தி பபிள் ரேஞ்சர் மொபைல் கேம். இதை வந்து இந்த டாஸ்க்கை பண்ணுற மூலியமாக 10,000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி என்னென்னா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லெவல் வச்சுருக்காங்க. அந்த லெவல் நம்ம கிராஸ் பண்ண நமக்கு போனஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு வந்து +5%. அப்புறம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னென்னா போனஸ் கூடும் 5%. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா 10%, 15%. இதெல்லாம் வந்து ரெஃபரல் போனஸ்லேருந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாட்டு கிடைக்கும். அதே மாதிரி சில இதில் போகும்போது இமேஜினரி பாஸ் வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ இவ்வளோ தான் சோஷியல் பாயிண்ட் டாஸ்க். நான் இப்போ பண்ண எல்லா டாஸ்க்கோட பாயிண்ட்ஸுமே இன்ஸ்டண்ட்டாகவே எனக்கு ஆட் ஆயிரும். இப்போ இதில் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா? அந்த சோஷியல் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பபிள் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்னென்னா அது கேம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜினரி எக்ஸலை யூஸ் பண்ண ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சு அதில் லாகின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம அந்த கேமில் விளையாடக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து என்னென்னா இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாகவே அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ அந்த கேம் எப்படி விளையாடணும்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் அந்த இமேஜினரி ஒன்ஸோட பபிள் ரேஞ்சர் கேம். இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் இது வந்து டேப் டு ப்ளேன்னு கொடுத்தா போதும். இது சேம் as சப்வே சர்ஃபர் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இது எல்லாமே காயின்ஸ் தான். அந்த காயின்ஸ் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே மேலே அடையிட்டாக இருக்கும். ஸோ இப்படி அவுட் ஆகிட்டேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். நீங்கள் வந்து ஆடை வந்து வாட்ச்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தா ஆட் வரும். ஜஸ்ட் இது வந்து வெளியில் வந்துக்கோங்க. வெளில வந்துட்டு திரும்ப இந்த பபிள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆடு போயிடும். அப்போது உங்களோட திரும்ப நீங்கள் வந்து அதை ப்ளே பண்ணி விளாட்லாம். இந்த மாதிரி இதிலெல்லாம் போய் நீங்கள் இடிச்சிங்கன்னா கேம் ஓவர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்னென்னா அதை விட்டு தாண்டி போகும்போது அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேப் எனிவேர் டு ஸ்கிப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்துடும். இப்போ வந்து என்னென்னா நமக்கு பபிள் வந்து நம்ம 83 காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். இது டபுள் ஆகணும்னா இந்த ஆடு வாட்ச்னு கொடுங்க. இது ஃபுல்லாக வாட்ச் பண்ண தேவையில்லை. திரும்ப அப்படி வெளியில் வந்துட்டு திரும்ப ஒருத்தர் போங்க. உங்களுக்கு அந்த ஆடு வந்து ஸ்கிப் ஆகிரும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நமக்கு ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஹோமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்க தெரியும். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12.5 லேக் காயின்ஸ் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். இது எனக்கு ஃப்யூச்சராக வந்து என்னென்னா பபிள் பாயிண்ட்ஸ் அந்த பபிள் பாயிண்ட்ஸை வந்து பபிள் டோக்கனாக கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி வந்து பூஸ்டரில் போனீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி அப்கிரேட்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா உங்களுக்கு நிறைய காயின்ஸ் கலெக்ட் பண்ணி தரும். அதே மாதிரி ஸ்கின்னில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எது வந்து அன்லாக்கில் இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிடலாம். அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக கலெக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். ஷாப்புக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ஷாப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேவையில்லை. அது மாதிரி டெய்லி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது இது வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேஜிக் வீல்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்பின்னு கொடுக்கும்போது நமக்கு அது வந்து ரொட்டேட் ஆகி நமக்கு அதில் ஏதாவது வந்து ஒரு பாயிண்ட்ஸோ ஏதோ ஒரு இது வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் கிடச்சிது. கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் கிட்ட இது ஆட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் வந்து அதிக ஸ்கோர் எடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். இது வந்து டெய்லி லாகின் போனஸ் மாதிரி இருக்கும். இதுவும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் டெய்லி வந்து என்னென்னா அதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பபிள் மாதிரி ஒரு 6 டாட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதுலேயும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும். அதையும் க்ளைம் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து கேம் விளையாடி எவ்வளோ பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணுமோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒருத்தர் கண்டிப்பாக வந்து பபிள் டோக்கனாக வரும். ஏன்னா இந்த பபிள் டோக்கன் வந்து ஒரு 2 இயர் ஓல்டு ப்ராஜெக்ட் தான். ஸோ இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இமேஜினரி ஒன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டெலகிராமில் வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.